உங்களுக்கு எத்தனை வருஷமா கழுத்து வலி இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வலி இருந்தா இப்பவே செஞ்சு பாருங்க. 2 நிமிஷத்துல தீர்வு கிடைச்சிடும். அனைவருக்கும் வணக்கம். கழுத்து வலி 2 நிமிஷத்துல எப்படி குணப்படுத்துறது? உங்களுக்கு எத்தனை வருஷமா கழுத்து வலி இருந்தாலும் சரிங்க, மருந்து மாத்திரை தைலம் என்னென்னவோ போட்டு சரியாகாம இருந்தாலும் சரி, 2 நிமிஷத்துல குணப்படுத்தலாம். ஏப்ப நான் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டே எனக்கு குணமாகல, 2 நிமிஷத்துல குணமாகுன்னு சொல்றீங்க, நம்புற மாதிரியா இருக்கு? அப்படித்தானே யோசிக்கிறீங்க. நீங்க நம்ப வேண்டாங்க. உங்களுக்கு வலி இருந்ததுன்னா இப்பவே செஞ்சு பாருங்க. 2 நிமிஷத்துல கழுத்து வலி காணாம போதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இயற்கையாக உடம்புல வரக்கூடிய எந்த ஒரு வலியா இருந்தாலும் சரி, 2 நிமிஷத்துல குணப்படுத்துறது தான் கோது தெரப்பி. இந்த முறையில நமக்கு எங்க வலியோ அந்த இடத்த தொட கூட செய்ய போறது இல்லை. அதுக்கு பதிலாக வேறொரு இடத்துல சிகிச்சை கொடுக்கறது மூலமா அந்த வலியை நம்ம போக்கிக் கொள்ள முடியும். சரிப்பா, இதுக்கு ஏதாவது மருத்துவராக இருந்தாதான் அதை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் இல்லைங்க. யாரு வேணாலும் இதை செய்யலாம். படிப்பறிவு இருக்கிறவங்களும் செய்யலாம், இல்லாதவங்களும் செய்யலாம். வலியை உணரக்கூடிய திறன் உள்ள யாரு வேணாலும் இதை செய்யலாம். இயற்கையில கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பகுதி, கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி எப்பவுமே இருக்கும். இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதி, கண்ணுக்கு தெரியாத பகுதி அப்படின்னு 2 இருக்கு. கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதி என்ன? அந்த மரம் தெரியும், அதுல உள்ள இலைகள், விதைகள், பூ, காய், பழம், இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர்கள் எப்படி இருக்கு, அது எங்க போகுது, ஏதாவது தெரியுமானா தெரியாது. ஆனா அந்த மரத்தை நீங்க வெட்டிக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப அது முளைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஆணி வேற வெட்டி விட்டீங்கன்னா அந்த மரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் காஞ்சு போயிடும். அது போல நம்ம உடம்புல ஒரு இடத்துல வலி வருது அப்படின்னா அந்த வலியை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யறதுனால தான் அது சரியாகவே மாட்டேங்குது. அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய வேறொரு பகுதியை நம்ம சரி செய்யும் போது அந்த இடம் தானாவே சரியாகுது. என்னப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிற, சொல்லு, நான் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா சொல்லிடலாங்க. உங்களுக்கு வலி இருந்தா இப்பவே செஞ்சு பாருங்க. 2 நிமிஷத்துல தீர்வு கிடைச்சிடும். இப்போ கழுத்து வலி உங்களுக்கு இடது பக்கமா வலது பக்கமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இடது பக்கம் கழுத்து வலிக்குது, செஞ்சு பாருங்க. 2 நிமிஷத்துல தீர்வு கிடைச்சிடும். நான் உங்களை நம்பலாம் சொல்லிங்க, செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே உணர முடியும். சரி, இப்போ இடது பக்கம், இந்த பக்கம் கழுத்து வலி, இதுக்கு எங்கப்பா சிகிச்சை கொடுக்கறது? இந்த இடத்துல வலி இருக்கு இல்லையா, அது உங்களால உணர முடிஞ்ச வலி. உணரவே முடியாத ஒரு இடத்துல வலி இருக்கும், அங்கதான் நம்ம சிகிச்சைக்காக தேர்வு செய்ய போறோம். மூக்குக்கு நேர் ஒரு கோடை போட்டீங்கன்னா இந்த கை இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 4 விரல் அளவுக்கு மட்டும் பாருங்க. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள தான் இருக்கும். கீழேயும் போக வேண்டியதில்லை, பின்னாடியும் போக வேண்டியதில்லை. இந்த இடத்துக்குள்ள மட்டும் பாருங்க. அப்படியே அழுத்தம் கொடுத்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலிக்குது, இங்க வலிக்குது, ஓகே, அப்ப இதுதான் நம்ம சிகிச்சைக்கான பகுதி. எல்லாத்துக்கும் இதே இடத்துலயும் வலிக்குமா? அப்படி வலிக்காது. ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும். இங்க எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு இங்க சில இடங்கள்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வலி இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்குறது? இப்போ கை விரல்களை பயன்படுத்தி அழுத்தம் கொடுக்கறதே சிறப்பு. இந்த பெருவிரலை வச்சு அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா இந்த பகுதியில் இந்த பெருவிரலை வச்சு கொடுக்கும்போது ஒரு சின்ன சிக்கல் இருக்கும். அதனால கையை இப்படி வச்சுட்டு நீங்க இப்படி அழுத்தம் கொடுக்கலாம். ஒருவேளை இது சிரமமா இருக்கு, சரியா வரல அப்படின்னா ரூல் பென்சில் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் மொழுன்னு ஒரு பகுதி இருக்கும், அதை நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பயன்படுத்துறதுக்கு ஒரு ராடு ஒன்று வச்சிருப்பாங்க, அதை நீங்க வாங்கிட்டு வந்து கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையே போதும். இப்படி அழுத்தம் கொடுக்கறதுக்கு சௌரியமா கையை வச்சுக்கிட்டு ஒரு பேலன்ஸ் உடம்புல முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படியே அழுத்தம் கொடுங்க. அந்த வலி அழுத்தம் கொடுக்கவே கண்ணுக்கு தெரியாம இருந்த தலையில இருந்த வலியும் சரியாகும், கண்ணுக்கு தெரிஞ்ச கழுத்து வலியும் சரியாகும். சரி, இப்போ எனக்கு இடது பக்கம் வலிக்கு சொல்லியாச்சு, ஆனா வலது பக்கத்துல வலிக்குது. அப்போ இங்கே அழுத்தம் கொடுத்தா சரியாகுமா? இங்கே வலிக்குமா? கண்டிப்பாக வலிக்காது. அழுத்தம் கொடுத்தாலும் சரியாகாது. அப்போ என்ன செய்யணும்? அப்படியே இன்சைடு வச்சுட்டு இதுக்கு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் அழுத்தம் கொடுத்து பாருங்க, எங்கேயாவது வலிக்குதா அப்படின்னு. ஓகே, இங்கே வலிக்குது. அப்போ எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்த தேர்வு செஞ்சுட்டு அதே மாதிரியே இப்படி அழுத்தம் கொடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த கையை வச்சு கூட நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இப்படி விட்டு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா கழுத்து வலி 2 நிமிஷத்தில் காணாமல் போயிடும். இப்போ உங்களுக்கு வலி இருந்திருக்கும், நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு வலி சரியாக போயிருக்கும். சரி, இந்த வலி மீண்டும் வராதா? அப்படிலாம் இல்லைங்க. இப்போ ஒரு குறுகிய காலமாக ஒரு வலி இருக்கு, ஒரு 10லேருந்து ஒரு 30 நாளுக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையோ 2 முறையோ அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும். அதுக்கப்புறம் வரவே வராது. இதே ஒரு நீண்ட காலமாக இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க இல்லையா, ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டா எவ்வளோ நேரம் அது செயல்படுமோ அதே மாதிரி தாங்க. இப்போ அழுத்தம் கொடுத்தோம், வலி போயிடுச்சு, மீண்டும் வரும், மீண்டும் அழுத்தம் கொடுத்தா போயிடும், மீண்டும் வரும். அப்போ எப்போதாப்பா இது நிற்கும்? கழுத்து வலி வர்றதுக்கான காரணம் என்னவோ அதை சரி பண்ணும்போது தான் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணமாக பசி ஆகுது, சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐயோ பசியில் வயிறு கிள்ளுதுங்க அப்படிங்கிறோம், கோவமாக பேசுகிறோம், உணர்ச்சி வசப்படுறோம் இல்லையா, ஏதோ ஒரு வலியை கொடுக்குது. அதே போல் இப்போ ஒரு சிறுநீர் வருது, கழிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ அந்த சிறுநீரை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுறோம்? அப்பாடா இப்போதாப்பா நிம்மதியாக இருக்குது, எங்கே டேங்கு உடஞ்சிருமோன்னு பயப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த இடத்துல ஒரு வலி ஏற்படுத்துது இல்லை. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உடம்புக்கு தேவையானதை கொடுக்கல அப்படின்னாலும் வலியை உருவாக்கும். இந்த உடம்புக்கு தேவையில்லாத பொருள் உள்ளே இருந்தாலும் வலி ஏற்படுத்தும். அப்போ ஒரு முழுமையான வாழ்வியலை சரியாக கடைப்பிடிக்கும் போது
நிச்சயமா அந்த வலியிலிருந்து நீங்க முழுமையா வெளியே வந்துடலாம். இது போல நம்ம உடம்புல உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் வரக்கூடிய இயற்கையான உடல் வலிகளை 2 நிமிஷத்துல எப்படி போக்குறதுன்னு சொல்லி தர்றதுக்காக வரக்கூடிய ஜூலை மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட்டில் நடக்குது. இந்த வகுப்புல நம்ம உடம்புல வரக்கூடிய வலிகளை 2 நிமிஷத்துல எப்படி குணப்படுத்துறது, மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாமே முழுமையாக உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லி தந்துடுவோம். இந்த வகுப்பு உங்களுக்கு யார் எடுக்க போகிறாங்கன்னா இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் ரூபாய் 2000. கீழ்காணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.